பழங்கால தமிழர்கள்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? காடுகள்ல வேட்டையாடி ரொம்ப எளிமையா வாழ்ந்த ஒரு கூட்டம். அப்படித்தானே நாம பெரும்பாலும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதே தமிழர்கள் தான் இரும்ப உருக்கி ஆயுதங்களை செஞ்சாங்க. பல நாடுகள் கடந்து கடல் வழியா வியாபாரம் பண்ணாங்க. ஏன் வாழ்க்கைக்கே இலக்கணம் வகுத்தாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் போனோ இன்டர்நெட்டோ இல்லாத காலத்துல நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அவங்க வாழ்ந்த வாழ்க்கை நம்ம கற்பனையை தாண்டி ரொம்பவே அதிநவீனமான ஒண்ணு. 1000 வருஷங்களுக்கு முன்ன தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, இதை பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். பழங்கால வாழ்க்கையினாலே போரும் வீரமும் தான் நாம நினைக்கிறோம். ஆனா தமிழர்கள் வாழ்க்கையை ரொம்ப அழகா ரெண்டா பிரிச்சு பார்த்தாங்க. அகம், புறம். அகம்னா காதல், குடும்பம், தனிப்பட்ட உணர்வுகள். புறம்னா வீரம், சமூகம், அரசியல். இதுல என்ன ஸ்பெஷல்னா, இப்படி வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்துக்கும் இலக்கணம் வகுத்த ஒரு தனித்துவமான மரபு நம்ம தமிழ் மரபு. அகங்கிறது வெறும் காதல் கதை இல்ல, அது ஒரு வாழ்வியல் முறை. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான அன்பு, முதல் சந்திப்பு, சின்ன சின்ன ஊடல், பிரிவு, காத்திருப்புன்னு ஒவ்வொரு உணர்வையும் ரொம்ப நுணுக்கமா சங்க இலக்கியங்கள் பதிவு செஞ்சிருக்கு. இந்த அகவாழ்வுல 2 முக்கியமான கட்டங்கள் இருந்துச்சு. களவு, கற்பு. களவுனா திருமணத்துக்கு முன்னாடி தலைவனும் தலைவியும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி யாருக்கும் தெரியாம சந்திக்கிற காதல் வாழ்க்கை. கிட்டத்தட்ட இப்போதைய காதல் மாதிரி தான், ஆனா நிறைய பண்பாட்டு கட்டுப்பாடுகளோட இருந்துச்சு. குறுந்தொகையில வர ஒரு பாட்டை கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. தலைவன் தன் தலைவிய பார்க்க நள்ளிரவுல அவ வீட்டுக்கு வரான். ஊரே தூங்குது, ஆனா அவன் காதலி வீட்டு நாய் மட்டும் விடாம குறைக்குது. அதை பார்த்து அவன் மனசுக்குள்ளேயே சொல்றான், இந்த ஊரே தூங்கிடுச்சு, ஆனா இந்த நாய் தூங்கல. என் காதலியோட அப்பா என் மேல எவ்வளவு கோபமா இருப்பாரோ அதை விட அதிகமா இந்த நாய் கோவப்படுதுன்னு பாடுறான். பாருங்க அவங்களோட காதல் எவ்வளவு தவிப்பும் அதே சமயம் எவ்வளவு ஆழமாவும் இருந்திருக்குன்னு. களவு வாழ்க்கைக்கு பிறகு 2 வீட்டாரும் பேசி பெரியவங்க சம்மதத்தோட திருமணம் நடக்கும். இதுக்கு பேர் தான் கற்பு. கல்யாணத்துக்கு அப்புறம் வர குடும்ப பொறுப்புகள், கணவன் மனைவி உறவு, விருந்தோம்பல்னு ஒரு குடும்ப வாழ்க்கையோட அத்தனை சிறப்புகளையும் இந்த கற்பு வாழ்க்கை முறை சொல்லி கொடுத்துச்சு. குறிப்பா விருந்தோம்பல் தமிழர்களோட தலையாய கடமையா இருந்திருக்கு. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு போட தான் கிட்ட தானியம் இல்லைனாலும் கடன் வாங்கியாவது சாப்பாடு போட்ட பண்பாடு அன்னைக்கு இருந்ததுன்னு புறநானூறு சொல்லுது. குடும்ப உறவுகளும் ரொம்ப வலுவா இருந்துச்சு. பெண்கள் வெறும் வீட்டு வேலை செய்யறவங்களா இல்லாம குடும்பத்தோட மையமா மதிக்கப்பட்டாங்க. குழந்தைகளை வளர்க்கறதுல அவங்களுக்கு முக்கிய பங்கு இருந்தது. பெண் கல்வி அடியோட மறுக்கப்பட்டிருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சங்க காலத்துல ஔவையார், வெள்ளி வீதியார்னு 30க்கும் மேற்பட்ட பெண் புலவர்கள் இருந்தாங்க. இதுவே பெண்கள் கல்வி கற்கவும் சமூகத்துல தங்களோட அறிவை வெளிப்படுத்தவும் வாய்ப்புகள் இருந்திருக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சி நம்ம சொல்லலாம். ஆக அகம்ங்கிறது அன்பை மையமா வச்சு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கைய தமிழர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. அக வாழ்க்கை எவ்வளவு மென்மையா இருந்துச்சோ அதுக்கு நேர்மாறா வீரமும் தீரமும் நிறைஞ்சதுதான் புற வாழ்க்கை. புறம்னா வீரம், போர், கொடை, அரசியல், சமூக நீதின்னு ஒரு தனி மனிதனோட வெளி உலக தொடர்புகளை பத்தி பேசுறது. 1000 வருஷத்துக்கு முந்தைய சோழ பேரரசு அந்த காலகட்டத்துல உலகத்தோட மிகப்பெரிய சக்திகள்ல ஒன்னா இருந்துச்சு. அவங்களோட இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணம் அவங்களோட பிரம்மாண்டமான ராணுவம் தான். சோழர் படையில காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படைன்னு 4 பிரிவுகள். இதுல காலாட்படை தான் படையோட முதுகெலும்பு. வீரர்கள் வாள், வேல், வில், அம்புன்னு பலவிதமான ஆயுதங்களை கை தேர்ந்தவங்களா இருந்தாங்க. இதுலயே வேலைக்காரர் படைன்னு ஒரு ஸ்பெஷல் யூனிட் இருந்துச்சு. இவங்க மன்னரோட பர்சனல் செக்யூரிட்டி மாதிரி. ராஜாவுக்கு ஒரு ஆபத்துனா தங்களோட உயிரை கொடுத்தாவது அவரை காப்பாத்துறதுக்கு சபதம் செஞ்சவங்க. ஒருவேளை மன்னர் போர்ல இறந்துட்டா இவங்களும் தற்கொலை செஞ்சுக்குவாங்க. ராஜாவுக்காக உயிரையும் கொடுக்க துணிஞ்ச இப்படி ஒரு விசுவாசமான படைப்பிரிவு உலக ராணுவ வரலாற்றிலேயே ரொம்ப அபூர்வமான ஒண்ணுன்னே நம்ம சொல்லலாம். யானைப்படை ஒரு நடமாடும் பீரங்கி மாதிரி செயல்பட்டுச்சு. யானைகளோட தந்தங்கள்ல பெரிய வாள்களையும் இரும்பு கவசங்களையும் கட்டி எதிரிகளோட கோட்டைகளை இடிச்சு தள்ளுறதுக்கு பயன்படுத்தினாங்க. குதிரைப்படைகள் மின்னல் வேக தாக்குதலுக்கு பெயர் போனது. சோழர்கள் அரேபியாவில இருந்து தரமான குதிரைகளை இறக்குமதி செஞ்சாங்க. ஆனா சோழர்களோட உண்மையான பலமே அவங்களோட கடற்படை தான். ராஜராஜ சோழனும் குறிப்பா அவரோட மகன் ராஜேந்திர சோழனும் உருவாக்கிய கடற்படை தெற்காசியாவிலேயே அப்போதைக்கு மிகப்பெரியது. இந்த கடற்படையை வச்சுதான் ராஜேந்திர சோழன் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தை ஜெயிச்சு கடாரம் கொண்டான்னு பேர் வாங்கினாரு. அவங்க கப்பல்கள் ரொம்ப பெருசாகவும் நூற்றுக்கணக்கான வீரர்களை ஏத்திட்டு போற திறனோடவும் இருந்துச்சு. போர்னு மட்டும் இல்லாம வியாபாரம் செய்யவும் இந்த கப்பல்கள் பயன்பட்டுச்சு. போர்ல வீர மரணம் அடைஞ்ச வீரர்களை தமிழர்கள் சும்மா விடல, அவங்கள தெய்வமாகவே வணங்கினாங்க. ஒரு வீரன் போர்க்களத்துல இறந்தா அவனோட நினைவா நடுக்கல் நட்டு வழிபடுற பழக்கம் அப்போ இருந்துச்சு. வீரம்ங்கிறது வெறும் அழிவுக்கு இல்ல, அது நாட்டையும் மக்களையும் காக்கிற ஒரு தர்மமா பார்க்கப்பட்டுச்சு. இதுதான் தமிழர்களோட புற வாழ்க்கை. சரி, காதலும் போரும் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சராசரி தமிழன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டா, என்ன ட்ரெஸ்
மஸ்கோட்டா எப்படி டைம் பாஸ் பண்ணா? அவங்களோட உணவு முறை ரொம்ப ஆரோக்கியமானதா இருந்துச்சு. அரிசி முக்கிய உணவா இருந்தாலும் வரகு, சாமை, திணை மாதிரியான சிறுதானியங்களை அதிகமா பயன்படுத்தினாங்க. சாப்பாட்டுல காரத்துக்கு மிளகு, வாசனைக்கு கடுகு, புளி, உப்பு, நெய்னு சேர்த்துக்கிட்டாங்க. ஆடு, கோழி, மீன், நண்டு, ஏன் உடும்பு வரைக்கும் பலவிதமான அசைவ உணவுகளும் பழக்கத்துல இருந்துச்சு. பலாப்பழம், வாழைப்பழம், மாம்பழம், அது போக நொங்கு, இளநீர்னு எல்லாமே அவங்க மெனுல இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் இல்லாத இயற்கையோட இணைஞ்ச ஒரு முழுமையான சாப்பாடு அது. உடைகளை பொறுத்த வரைக்கும் பருத்தி, பட்டு ஆடைகள் தான் அதிகமா உடுத்தினாங்க. நெசவு தொழில் ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிருந்தது. காஞ்சி பட்டு அப்பவே ரொம்ப ஃபேமஸ். பெண்கள் தலையில பூ வச்சுக்கிறதும் தங்கம், வெள்ளி, முத்து, பவளம்னு விதவிதமான நகைகளை போட்டுக்கிறதும் ரொம்ப பிடிச்சமான விஷயம். சோழர் கால சிற்பங்கள்ல இருக்கிற நுணுக்கமான நகைகளை பார்த்தாலே அவங்களோட கலைத்திறன் புரியும். பொழுதுபோக்கு விஷயங்களும் ரொம்ப சுவாரஸ்யமானது. மற்போர், சிலம்பாட்டம் மாதிரியான வீர விளையாட்டுகள் இளைஞர்கள் மத்தியில பிரபலமா இருந்துச்சு. பெண்கள் ஆத்துல நீச்சல் அடிக்கிறது, பூ பறிக்கிறது, ஊஞ்சல் ஆடுறதுன்னு பொழுத கழிச்சாங்க. தாயம் மாதிரி போர்ட் கேம்ஸும் விளையாடினாங்க. கூத்து, இசை, நாடகம் இதெல்லாம் தான் அன்றைய மக்களோட முக்கிய என்டர்டைன்மெண்ட். கோவில்கள் வெறும் வழிபாட்டு இடமா மட்டும் இல்லாம கலைகள் வளர்க்கப்படுற கலாச்சார மையங்களாகவும் இருந்துச்சு. தமிழர்களோட நாகரிகம் நம்ம நாட்டுக்குள்ள மட்டுமே முடங்கி கிடக்கல, அது கடல்களை தாண்டி உலகம் முழுக்க பரவி இருந்துச்சு. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் உலகத்தோட தலை சிறந்த கடலோடிகளாகவும் பிசினஸ் மேன்களாகவும் இருந்தாங்க. சோழர்களோட பொருளாதாரம் விவசாயத்தை நம்பிதான் இருந்துச்சு. காவிரி நதிக்கு குறுக்க கரிகால சோழன் கட்டின கல்லணை பத்தி நமக்கு தெரியும். அவருக்கு பின்னாடி வந்த சோழர்கள் ஏரிகள், குளங்கள், கால்வாய்கள்னு ஒரு பெரிய நீர்ப்பாசன அமைப்பையே உருவாக்குனாங்க. இதனால தஞ்சாவூர் பகுதியை சோழ நாட்டின் நெற்களஞ்சியம்னே சொன்னாங்க. விவசாயம் நல்லா இருந்ததால நாடு பொருளாதாரத்துல தன்னிறைவா இருந்துச்சு. விவசாயத்தை தாண்டி அவங்களோட வியாபார திறமை வேற லெவலா இருந்தது. பூம்புகார், நாகப்பட்டினம் மாதிரியான துறைமுகங்கள் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஹப்பா செயல்பட்டுச்சு. இங்க இருந்து மேற்குல இருக்க ரோம் சாம்ராஜ்யம் வரைக்கும், கிழக்குல சீனா வரைக்கும் தமிழ் வணிகர்கள் போயிட்டு வந்தாங்க. மிளகு, முத்து, வாசனை பொருட்கள், பருத்தி துணிகள், மயில் தோகை, சந்தனக்கட்டைன்னு இங்கிருந்து ஏற்றுமதி செஞ்சாங்க. அதுக்கு பதிலா ரோமானியர்கள் கிட்ட இருந்து தங்கம், ஒயின், கண்ணாடி பொருட்களை வாங்கினாங்க. நம்ம கீழடியில நடந்த அகழ்வாராய்ச்சியில ரோமானிய நாணயங்களும் மண்பாண்டங்களும் கிடைச்சதே நமக்கும் ரோமானியர்களுக்கும் இருந்த வலுவான வியாபார உறவுக்கு மிகப்பெரிய சாட்சின்னு நம்ம சொல்லலாம். வணிகர்கள் சும்மா தனியா போகல. மணிகிராமம், 500 பெரிய பெரிய பிசினஸ் கில்டுகளை அமைச்சு செயல்பட்டாங்க. இந்த குழுக்களுக்கு தனியா படைகள் கூட இருந்துச்சு. இவங்க தான் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பொருட்களை பாதுகாப்பா கொண்டு போய் வியாபாரம் செஞ்சாங்க. வரி வசூலிக்கிற முறை கூட ரொம்ப நேர்த்தியா இருந்துச்சு. நிலவரி தான் அரசாங்கத்தோட முக்கிய வருமானம். இந்த வரியை வசூல் செஞ்சது ஊர், சபைன்னு கிராம சபைகள் தான். இங்க தான் நம்ம ஆச்சரியத்தோட உச்சத்துக்கே கொண்டு போற ஒரு விஷயம் நடக்குது. மக்களாட்சியோட ஆதாரமான குடவோலை முறை, அதாவது மக்கள் ஓலையில தங்களுக்கு பிடிச்ச தலைவரோட பேரை எழுதி போட்டு ஓட்டு போடுற சிஸ்டம் சோழர் காலத்திலே நடைமுறையில இருந்திருக்கு. அவங்களோட நிர்வாகத்திறன் எவ்வளவு முதிர்ச்சி அடைஞ்சிருந்ததுன்னு பாருங்க. ஆக 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்களோட வாழ்க்கைங்கிறது காதலும் வீரமும் கலையும் அறிவியலும் இயற்கையும் இணைஞ்ச ஒரு முழுமையான வாழ்க்கையா இருந்திருக்கு. அவங்க அன்பான குடும்ப தலைவனா, தீரமான வீரனா, திறமையான வியாபாரியா, ஒரு சிறந்த நிர்வாகியா வாழ்ந்திருக்காங்க. பழங்கால தமிழர்களோட வாழ்க்கை வெறும் வரலாறு கிடையாது, அது நம்ம அடையாளம். நம்ம யாரு, நம்ம மரபு எவ்வளவு பெரியதுன்னு ஒரு பெருமிதமான வரலாறு அதுல இருக்கு. இந்த பெருமையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம கடமை. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல பழங்கால தமிழர்களோட வாழ்க்கையில உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் எது? அவங்களோட உணவு முறையா, இல்ல போர் தந்திரங்களா, இல்ல வியாபாரமா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. இதே மாதிரியான இன்னும் பல மர்மமான சுவாரஸ்யமான வரலாற்று உண்மைகளை தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம மிஸ்ட்ரி ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.